வணக்கம் நண்பர்களே. போன 2 வீடியோலையும் இந்த FICN ஃபேக் இந்தியன் கரன்சி நோட்டை பற்றி பல தகவல்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். 2004 UPA 1 ஆட்சிக்கு வந்தாங்க. 2005 இந்த FICN பணம் கள்ள நோட்டுகள் உலாவல ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அது திறமையான முறையில அச்சடிக்கப்படலை, இருந்தாலும் புழக்கத்துல இருந்துகிட்டு தான் இருந்தது. மிக திறமையாக எப்பல இருந்து வந்துச்சுன்னா, அந்த மெஷினை, பிரிண்டிங் மெஷினை ஏலத்துல விட்டு அது ஒரு அரபு நாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஏஜென்ட் மூலமாக வாங்கப்பட்டு, அந்த ஏஜென்ட்டுமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில பாகிஸ்தான் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு அந்த மெஷின் வந்தது. அதுக்கப்புறம் இந்த 23 விதமான எட்ஜிங் பிளேட்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்தது. அந்த எட்ஜிங் பிளேட் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கணும், இங்கு அழிக்கப்பட்டிருக்கணும், பேப்பர் அழிக்கப்பட்டிருக்கணும். ஒரு ப்ராசஸ் ஆஃப் பிரிண்டிங் கரன்சி முடிஞ்ச உடனே எதுவுமே செய்யல. அது எல்லாமே அங்க அப்படியே போய் சேர்ந்திருக்குங்கிறத பார்த்தோம். அதுல இருந்து கள்ள நோட்டு அடிக்கப்பட்டு இந்தியாவில் புழக்கத்துக்கு வந்தது. இந்தியாவில் எப்படி புழக்கத்துக்கு வந்ததுன்னு பார்த்தபோது நான் சொன்னேன் உங்களுக்கு, அது பாகிஸ்தான்ல இருந்து நேபாளுக்கு போயிருக்கு. நேபாளில இருந்து யூபி பார்டர், உத்தரப்பிரதேசனுடைய பார்டர் வழியா உள்ள வந்திருக்கு. அதை பத்தி விசாரணை செய்வதற்கான முன்னெடுப்புகள் எடுத்தாலுமே, அஜித் தோவல் அப்ப இருந்தாரு, அவர் பல முன்னெடுப்புகளை எடுத்தாலுமே அவரால் மேற்கொண்டு எதையுமே செய்ய முடியல அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பல பதிவுகளை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இருக்கு, ஒரு பெரிய ஃபைலே கொடுக்குறாரு. அது தனக்கு ஒரு காலம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு அடுத்த ஆட்சி மாற்றம் வந்தபோது, NDA அரசு வந்தபோது, பாஜக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆனபோது அந்த ஃபைலை கொடுக்கும்போது, அந்த ஃபைலை பார்த்துட்டு அந்த மினிஸ்டர் சொல்றாரு, இதுல நீ கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தா நடைமுறையில சாத்தியமா? ஏன்னா நீ கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தா 15 வருஷம் 20 வருஷம் ஆகும் போல இருக்கு. நம்ம ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை செய்யறதுக்கு அவ்வளவு நாள் இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் சொல்றாரு, முடியும், நான் ஏற்கனவே இந்த வேலையில இறங்கிட்டேன். ஆனால் அதாவது இந்தியாவின் உளவு ஸ்தாபனத்தினுடைய உளவாளிகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் ஆல்ரெடி போயாச்சு. அவங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதற்கு அரசியல் ரீதியான பக்கபலமும் சப்போர்ட்டும் எனக்கு கிடையாது. நான் என்னுடைய காலத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ உங்ககிட்ட இந்த ஃபைல், என்னுடைய பிளான் எல்லாமே சொல்றேன், நீங்க செய்ய முடியுமான்னு பாருங்கன்னு ஃபுல்லா படிச்சுட்டேன். செய்ய முடியும், we will do it அப்படிங்கிற டயலாக் வருதாங்க, பாருங்க, நீங்க நல்லா இருக்கும். 2006 ஏதோ பாகிஸ்தான்ல இருந்து மட்டும்தான் இந்த நோட்டு வந்துச்சுன்னு பார்த்தா, நேபாளில இருந்து ஸ்ரீலங்கா போயிருக்கு, பங்களாதேஷ் போயிருக்கு, ஈவன் மொரீஷியஸ் போன்ற நாடுகளுக்கு எல்லாமே இந்த கள்ளப்பணம் போயிருக்கு, கள்ள நோட்டு. அங்கிருந்து திருப்பி இந்தியா உள்ள வந்திருக்கு. எப்படி இங்க போற டூரிஸ்டுகள், இங்க செய்யக்கூடிய வியாபாரங்கள், அதன் மூலமாக இந்த பணங்கள்லாம் திருப்பி இந்தியா உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2008 ஒரு கண்டெய்னர் லோடு ஃபுல்லும் மும்பையில் பிடிச்சிருக்காங்க. 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய். ஒன்றும் செய்ய முடியல, பிடிச்சி அப்படியே கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னெடுப்புகள் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருந்திருக்கு. மீண்டும் இன்னும் ஒரு முறை இதே மாதிரி ஒரு ஃபுல் கண்டெய்னர் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் மும்பை கோஸ்ட்ல தாங்க. அதையும் ஒன்றும் செய்ய முடியல. இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்தியாவில் இந்த கள்ள நோட்டு புழக்கம் வெகுவாக பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு நடந்திருக்கு. ஒரு பக்கம் இந்திய பொருளாதாரம் கள்ள நோட்டுனால கீழே விழுந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அதே கள்ள நோட்டை இந்தியா மேல திணிக்கப்பட்டு அதற்கு எதிராக நல்ல நோட்டை வாங்கி அந்த நோட்டை டாலரா கன்வெர்ட் பண்ணி அதன் மூலமாக ஆயுத சப்ளை மற்றும் அதன் மூலமாக பயங்கரவாத தாக்குதல், இன்னொரு அடி இந்தியாவிற்கு. ஆக மட்டும் பொருளாதாரம் படுவீழ்ச்சி. அதே சமயத்துல இன்னொரு விதமா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு. இது எல்லாமே நம்ம முக்கியமான செய்திகள். இந்த இடத்துலதான் எப்படிலாம் இந்த பணப்பட்டுவாடா இருக்கு. ஏன்னா 2 நோட்டுக்குமான அதை கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க, RBIலையும் சரி, எல்லா இடத்துலையும். யாராலையுமே கண்டே பிடிக்க முடியல, எது நல்ல நோட்டு எது கள்ள நோட்டுன்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே மெஷின் ஒரிஜினல் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. பேப்பர் டேலாரு சுவிஸ் கம்பெனி கொடுத்துட்றாங்க, வித்துடுறாங்க. இங்கு டேலாரு சுவிஸ் கம்பெனி கொடுத்துட்றாங்க. மெஷின் நான் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் கம்பெனி அவங்க கொடுத்துறாங்க. எட்சிங் பிளேட்டு வந்துடுது. அப்புறம் என்ன பிரச்சனை? எது கள்ள நோட்டு எது மோசமான நோட்டு நல்ல நோட்டு அப்படிங்கிறது தெரியவே இல்லாம போயிடுச்சு. இந்த சமயத்துல தான் இந்திய பொருளாதாரம் படு வீழ்ச்சி அடைந்தது. எப்படி வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, STR சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று.
சாதாரணமாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளே யாராவது திடீர்னு கொண்டு போய் ஒரு 5 லட்ச ரூபாய் கேஷை பேங்க்கில் போட்டோம்னு வச்சுங்களேன், பிரான்ச் மேனேஜர் கூப்பிடுவார். என்ன பணம் இது, எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்தது, இது சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன். அதனால என்ன, எஃப்ஐயூன்னு ஒன்று, ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், இது ஆர்பிஐ கீழே வரும். சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு இந்த சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் போகும் ஆர்பிஐக்கு. அவங்க உடனே உங்களை பற்றின தகவல்கள் எல்லாம் சேகரித்து, இல்லைப்பா இவர் வந்து திடீர்னு வந்து ஒரு சேல் போட்டிருக்காரு, மக்கள் ரொம்ப குமிஞ்சாங்க, நிறையா ஒரு ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்திருக்கு, இது மாதிரி கொண்டு வந்து காட்டு. இதெல்லாம் சாதாரணமாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா வசமாக மாட்டிப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கள்ள நோட்டு புழக்கத்தில் வந்தபோது இந்தியாவில் பணப்புழக்கம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 லட்சம் நோட்டு இருக்கு அப்படின்னாக்க, நோட்டு தான் புழக்கத்தில் இருக்குன்னா 1.25 லட்சம் நோட்டோ இல்லை 1.3 லட்சம் நோட்டோ புழக்கத்தில் வந்திருக்கு. அப்பனா 25% நோட்டுகள் அதிக புழக்கத்தில் வந்திருக்கு. அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், எஃப்ஐயூ, இவங்க எல்லாரும் ஒன்று கூடி, எப்படிப்பா இது, நம்ம அடிச்சது 1 லட்சம் நோட்டு, ஆனா புழக்கத்தில் இருக்கிறது 1,30,000 நோட்டு எப்படி இருக்க முடியும்? இந்த சஸ்பிஷன்லாம் வர வர இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாடுகளுக்கு பரவிடுச்சு. வெளிநாடுகளுக்கு பரவின உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாட்டின் மேல இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் இருக்குங்களா, ரேட்டிங், ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், மூடிஸ், பல விதமான இது, ஃபிட்ச், இவங்க எல்லாரும் இந்த நாட்டினுடைய மதிப்பீடை வெகு கேவலமான நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. சிக்கு கீழே போயிடுச்சு. இப்ப BBBல இருக்கு, ஒரு 5 பேராமீட்டரோ 7 பேராமீட்டரோ இருக்கு. அதுல 6 பேராமீட்டர்ல வந்து BBB, ஒரே ஒரு பேராமீட்டர்ல வந்து சில கொடுத்துருக்காங்க. பன்னாட்டு மதிப்பீடு நிறுவனங்கள். ராகுல் காந்தி இதை வச்சு, இந்த ஒரு சி இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை நான் தனியா டீட்டெயிலா சொல்றேன், நல்லா இருக்கும், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்ப வந்து படுவீழ்ச்சி அடைந்தது மதிப்பு. ஆனா யாருமே கவலைப்படலங்க. நிதி அமைச்சரோ, பிரதம மந்திரியோ, காங்கிரஸ் தலைவர்களோ யாருமே இந்த நாட்டினுடைய மதிப்பீடு குறையுது, இந்த நாடு வந்து போற போக்கே சரியில்லை, எதை பத்தியும் கண்டுக்கல, எதை பத்தியும் கவலையும் படல, ஒரு உணர்வே இல்லாம இருந்திருக்காங்க. தான் சம்பாதிச்சா போறோம் அப்படின்னு. சரி, இது ஒரு பக்கம். இப்ப இந்த பண பட்டுவாடா எப்படியா இருக்கு? இந்த பட்டுவாடா எல்லாமே என்ன ஆயிருக்குனாக்கா, நேச்சுரலி சமூக விரோதிகள் கையில போயிருக்கும், மத அடிப்படைவாதிகள் கையில போயிருக்கு, பல அரசியல்வாதிகள் கையில போயிருக்கு. அவங்க வந்து தன்னுடைய கீழே இருக்கிறவங்களுக்கு அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமா விநியோகம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி விநியோகம் செய்ததுல தான் என்னென்னலாம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா தப்பா நினைக்காதீங்க, இது நான் படிச்ச ரிப்போர்ட்ல இருந்ததுனால சொன்னேன். இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய வர்த்தகங்கள் எல்லாத்திலையுமே இந்த கள்ள நோட்டுகள் பரிமாற்றம் மிகுந்த அளவுல நடந்திருக்குன்றாங்க. இப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பணம் கொடுக்குறீங்க, அவர் ஒரு பாக்கி வந்து 600 ரூபாய் பாக்கி உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, அந்த 500 ரூபாய் வந்து கள்ள நோட்டு ஆயிடும். அவர்கிட்ட வந்து உங்களுடைய நல்ல 1000 ரூபாய் நோட்டு போயிடுது. நீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், சார் நீங்க தான் கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு தெரியும், யார் கள்ள நோட்டை ஹேண்டில் பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, அது ஒரு பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கணும். சரி, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ல போகும்போது கள்ள நோட்டு எல்லாம் மக்கள் கையில நிறைய வந்துருச்சு, நல்ல நோட்டுகள் எல்லாம் அவங்க கையில போயிடுச்சு. ஒரு பாயிண்ட், இஸ்லாமியர்கள் வர்த்தகம், குரோசரி ஷாப்ல இருந்து, வெஜிடபிள் வெண்டர்ல இருந்து, ஹோட்டல்ல இருந்து, ரெஸ்டாரண்ட்ல இருந்து, எல்லா இடத்துலையும் பணப்புழக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. அடுத்ததா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தை வாங்கியிருக்காங்க. இப்ப நகை கடைக்கு போறீங்க, அங்க அவரால் கண்டுபிடிக்க முடியாத போது ஏகப்பட்ட கோல்டு வாங்குறாங்க. ஆக மொத்தம் என்ன ஆகுது, அந்த கோல்டை கொண்டு போய் திருப்பி விற்று இல்ல பேங்க்ல அடமானம் வச்சோ ஏதோ செஞ்சு அதை நல்ல ஒயிட் மணியா மாத்திடுறாங்க, கள்ள நோட்டு இல்லாத நல்ல நோட்டா மாத்திடுறாங்க. இது ஒரு பக்கம். இதை தவிர என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரளமாக ஜம்மு காஷ்மீர்ல ஏதோ சம்பளம் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கல்லை எடுத்து பாதுகாப்பு படையினர் மேல தாக்குதல் நடத்துவதற்கு சம்பளம் மாதிரி, டெய்லி வேஜஸ் மாதிரி அதை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த கள்ள நோட்டை விநியோகிக்கிறதுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ளதுக்கு 20-30 ரூபாயில நீங்க அதை வாங்கிட்டா போதும். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, அது வேஸ்ட் பேப்பர். ஆனா 30 ரூபாய் நல்ல பணம், அது உங்க கைக்கு வந்துருது.
ரூபாயோ 1000 ரூபாயோ கள்ள நோட்டை கொடுத்துட்டு சார் எனக்கு சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு 100 ரூபாயா நல்ல நோட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா உங்க கையில இருக்கிறது கள்ள நோட்டு, அவங்க இருக்கிறது நல்ல மதிப்புள்ள நோட்டு. அந்த மாதிரி இந்த மாதிரி சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நிறைய நடந்தது. பேங்க்ல கொண்டு போய் கட்டுறது, பேங்கால கண்டுபிடிக்க முடியல, வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி எப்பாவது நவம்பர் 8, 2016 பண மதிப்பிழப்பு 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்ததோ கல் எடுத்து எறிவது, பாதுகாப்பு படையினர் தாக்குதல் செய்வது நின்றுச்சு. அதுக்கப்புறம் பல ரியல் எஸ்டேட்னு சொல்லக்கூடியது, இவங்க அந்த பணத்தை வச்சு நிறைய முதலீடு செஞ்சிருக்காங்க, அதனுடைய விலைகள் வீழ்ச்சி அடைந்தன. இந்த இடத்துல தான் குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட்டை பத்தி பேசும்போது குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் மும்பை டு குஜராத். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மும்பை டு குஜராத்ல நிறைய இடத்துலலாம் இஸ்லாமியர்கள் நிறைய இடத்துல இருக்காங்க அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் கேரளா, இந்த மாதிரி சில ஸ்டேட்ல எல்லா இடத்துலயும் ஹைவேல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிலம் வந்து ஏதோ ஒரு அளவு வச்சுக்கோங்களேன், 1 ஏக்கர்னே வச்சுக்கலாமா, ஒரு உதாரணத்துக்கு 1 ஏக்கர் 10 லட்சம்னா இது 30 லட்சமா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த யாரு வாங்குறாங்களோ அவங்க கள்ள நோட்டை கொடுத்துருக்காங்க. நிலம் ஆனா நல்லபடியான ஒரு சொத்தா வந்துருச்சு. சரி, விற்றவருக்கு என்ன பணம் போயிருக்குன்னா கள்ள பணம் போயிருக்கு. அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அரே 10 லட்சத்துக்கு 20 லட்சம் 30 லட்சம் கிடைக்குதே அப்படின்னு. இந்த மாதிரி பல இஸ்லாமியர்கள் வாங்கிட்டு அங்க ஹோட்டல் கட்டுறது, ரெஸ்டாரண்ட் கட்டுறது. ஹைவேல இருக்கிற மேக்சிமம் ரெஸ்டாரண்ட்டும் ஹோட்டல்ஸும் இஸ்லாமியர்களால் நடத்தப்படுவது 90% இந்த மாதிரி கள்ள நோட்டால வாங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒண்ணும் இல்லைங்க. நான் வந்து சென்னையில இருந்து பெங்களூர் வந்துகிட்டு இருந்தேன். காட்பாடி ஸ்டேஷன்ல வண்டி நின்றுச்சு, ட்ரெயின். அப்ப வந்து வசந்தம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டிருந்தது. ஆனா கீழே பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர் ஒரு இஸ்லாமியரோட பேரு, அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கான். வேணும்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. டக்குன்னு ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்குள்ள அந்த கண்ணாடி வழியாவே கொஞ்சம் பிளர்டா இருக்கும், நீங்க பார்க்கலாம். நான் எந்த ஏஐயும் அதுல செய்யல. அங்க இருக்கிறத நாளைக்கு யாராவது காட்பாடி ஜங்ஷனுக்கு போயிட்டு வசந்தம் ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழே யாரு ஓனர் இல்ல கான்ட்ராக்டர்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்க இருந்து இவங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய 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 கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறதுக்கு பணம் வந்துச்சுன்னா இதுதான் காரணம்னு சொல்லப்படுகிறது. அவர் ஒரு இஸ்லாமியர் தான் அந்த வசந்தம். சரி, பேர் எதுக்கு வசந்தம்னே வச்சிருக்கீங்க? இந்துக்களை ஏமாத்துறதுதான், அதுக்காகத்தான் வச்சிருக்கோம். யாரு வந்து இது இஸ்லாமியர் ஹோட்டல், அங்க என்ன எச்ச துப்புறாங்களா வேற என்னத்தை கலக்குறாங்கன்னு யாருக்கு என்னத்தை தெரிய போகுது? அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இந்த மாதிரி பல சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளன. மும்பை டு குஜராத் போனீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும், பாப்புலர் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டைமண்ட் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி பேர் எல்லாமே பொதுவாக இருக்கும். கோஹினூர் ரெஸ்டாரண்ட் அப்படின்லாம் இருக்கும். ஆனா எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா 80% இது வந்து இஸ்லாமியர்களால நடத்தப்படக்கூடிய விடுதிகள் மற்றும் உணவகங்கள். இந்த இடத்தை எல்லாம் ரியல் எஸ்டேட்டை வாங்கி குமிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை, சென்னையில இருந்து திருச்சி போங்க ஹைவேல பல இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல மசூதிகள், கிராமமா இருக்கும், மிகப்பெரிய மசூதி இருக்காங்க. அந்த ஊர்ல அவ்வளவு இஸ்லாமியர்கள் இருப்பாங்களா அப்படிங்கறதே சந்தேகமா இருக்கும். எப்படி இடம் வாங்கினாங்க, எப்படி கட்டுமானம் செஞ்சாங்க, இவ்வளவு பெரிய மசூதி கட்டுவதற்கு பணம் எங்க இருந்து வந்ததுன்னா எல்லாம் இப்ப திருப்பி சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் வருது. இப்ப இது எல்லாம் திருப்பி இந்த கள்ள நோட்டை வச்சு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிய வந்துருச்சு. இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு கீழ்மட்டத்துல இல்ல நடுமட்டத்துல இருக்கக்கூடிய பணப்பட்டுவாடா, அதனுடைய பரிமாற்றங்கள், அதன் மூலமாக சொத்து வாங்குவது, கள்ள நோட்டை வச்சு நல்ல சொத்தை வாங்கி நல்ல விதமான பணமாக மாற்றுவது, இதெல்லாம் நடந்தது. அரசியல்வாதிகள் எல்லாம் 100 கோடி 500 கோடி 1000 கோடி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பணத்தை வச்சு அரசியல் கூட்டங்கள் நடத்துவது, மக்களுக்கு இலவசங்களை கொடுப்பது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, இதெல்லாம் நடந்திருக்குன்ற ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க இது பண்றாங்க இல்லையா, ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க இல்லையா, இந்த கள்ள நோட்டையும் அதையும் மிக்ஸ் பண்ணி ஹவாலா மூலமா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, இந்த பணத்தை அங்கிருந்து டாக்ஸ் ஹெவன் சொல்லக்கூடிய, ஒரு காலத்துல மொரிஷியஸ்லாம் இருந்தது, கேமன் ஐலாண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வெர்ஜின் ஐலாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் எங்கெல்லாம் டாக்ஸ் ஹெவன் இருக்கோ, அங்கெல்லாம் டபுள் டாக்ஸேஷன் இல்லாத இருக்கோ, அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு
அங்க இருந்து அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஊழல் பணத்தையும் இந்த கள்ள நோட்டு பணத்தையும் அந்த கொண்டு போய் மாத்திட்டு டாலர் மூலமாக பார்ட்டிசிபேட்டரி நோட், பி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பி நோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது முன்னாள் நிதி அமைச்சர் திரு பி சிதம்பரம். அவருடைய காலகட்டத்தில் தான் இது வந்தது. பார்ட்டிசிபேட்டரி நோட் அப்படின்னா, இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட் என்னன்னா, அது பாட்டுக்கு ஏதாவது 10 கோடி 50 கோடி 100 கோடின்னு இருக்கும். அது அப்படியே அந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்டு மூலமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, முதலீட்டு கம்பெனி, பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய முதலீட்டு கம்பெனியோ இல்ல இந்திய முதலீட்டு கம்பெனிகள் மொரீஷியஸ், சிங்கப்பூர் போன்ற இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்க மூலமாகவோ இந்திய பங்கு மார்க்கெட், பங்கு சந்தைக்கு வருது அந்த பணம். பங்குகள் வாங்கப்பட்டு அதுல லாபம் சம்பாதிச்சு திருப்பி அதே பி நோட்டு மூலமா அதே மொரீஷியஸுக்கோ இல்ல வேற கண்ட்ரிக்கோ போயிடும். யாரு செய்யறாங்க, யாரு பேர்ல இந்த பி நோட்டு இருக்கு, யாரு இந்த பி நோட்டுக்காக முதலீடு செய்தது, ஒரு விவரமும் தெரியாது. ஏன்னா அதுல கேள்வி முறையே கிடையாது, எதையும் கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆக மொத்தம் கள்ள நோட்டு, ஊழல் பணம் எல்லாமே நல்ல நோட்டா மாறுது. அதுல கருப்பு பணமா இருக்கிறத வெளிநாட்டுக்கு போய் அதை திருப்பி பி நோட்டு மூலமா பங்கு சந்தையில முதலீடு ஆகுது. பங்கு சந்தை முதலீட்டின் மூலமாக அது திரும்பவும் கருப்பு பணம் எல்லாமே வெள்ளையாக மாற்றப்படுகிறது. திருப்பி வெளிநாட்டுக்கு போய் அங்க எங்கேயாவது சேஃபா இருக்கு. எப்ப இவங்களுக்கு வேணுமோ வெளிநாட்டுல போய் எடுத்துப்பாங்க, எப்ப வேணாமோ விட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு நடுவில் பல கள்ள நோட்டுகள் மூட்டை மூட்டையா எரித்து சாம்பலாக்கப்பட்டன அப்படிங்கிற தகவல்களாமும் வந்திருக்கு. அதையும் மீறி இன்னும் வெளியில வராம பதுக்கப்பட்டு வச்சிருக்கிற 500 ரூபாயும், பழைய 500 ரூபாய், 1000 ரூபாயும் அது நல்ல நோட்டோ இல்ல கள்ள நோட்டோ இன்னும் புதைக்கப்பட்டு இருக்கு. அது காங்கிரஸ் நிதி அமைச்சர் பி சிதம்பரம் சொல்லிட்டே இருக்காரு இல்லைங்களா, நாங்க ஆட்சிக்கு வந்தா திரும்பவும் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவங்க வச்சிருக்கலாமா இருக்கும். ஆனா இந்த ஃபைசல் அகமது, அப்புறம் உமர் அப்துல்லா, இது மாதிரி பல பேர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த 15-20 ஆண்டுக்கு காங்கிரஸ்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஜார்க்கண்ட் மாநிலத்துல காங்கிரஸும் ஜேஎம்எம்மும் கூட்டணியில இருந்தாங்க. என்ன ஆச்சு? இப்ப ஜேஎம்எம் காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு பிஜேபியோட கூட்டு சேர்ந்து ஆட்சியில் அமைக்க போறாங்க. ஸோ மேலும் ஒரு மாநிலம் என்டிஏ கிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்குல வருது அப்படிங்கிறதான் தெளிவான உண்மை. அது கூட நல்ல அருமையான தகவல், படிச்சு பாருங்க அதையும். ஸோ இந்த வீடியோல சில கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்திருக்கேன். உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.